சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க யாருக்கு ஏன் மனசு வரும்? யாருக்கு வரும்? ஏய், நீ என்னடி பாத்துட்டு இருக்க? பையனை கூட்டா போலாம். ஒரு நிமிஷம் இருங்களேன். ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசுங்க ப்ளீஸ்ங்க. தம்பி, நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஐயா அப்படிலாம் பேசாதீங்க, என் பேத்தியோட வாழ்க்கைங்க இது. ஏங்க, உங்க பேரன் சின்ன பையன் தெரியாம பேசுறான்னா நீங்க பெரிய மனுஷன் தானே, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி வீட்டுல எவையா சம்பந்தம் வச்சுப்பான்? எவன் வச்சுக்குவான்? ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, ஆனா என் பையனை நான் எப்பவோ தலைமுழுகிட்டேங்க. இனிமே அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. வாழ்ந்தாலும் இல்ல, செத்தாலும் இல்லைங்க. எத்தனை தலைமுறை ஆனாலும் சரி, அவங்களையும் அவன் சம்பந்தப்பட்டவங்களையும் இந்த வீட்டுக்குள்ள நாங்க சேர்க்க மாட்டோங்க. அட, நீங்க ஏத்துக்குங்க, ஏத்துக்காம போங்க. அதனால அந்த பழி மாறி போடுமா? எத்தனை தலைமுறை ஆனாலும் அது மாறவே மாறாதுங்க. பெத்த கடமைக்கு நீங்க வேணா அதை தூக்கி சுமந்துக்குங்க. உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணி அந்த பழியை நாங்க சுமக்கணுமா? எங்களை ஆள விடுங்க. ஏங்க, எப்போ அந்த ஆள் பண்ண தப்ப இன்னும் எங்க புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? தம்பி, நீ கோவப்பட வேண்டியது என் மேல இல்ல, உங்க மாமா மேல. ஏய் வாடா, வாடியா. ஆமா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மாமா. டேய் கதிரு, நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுட்டானடா. இதுக்கு பதிலா செத்து தொலைஞ்சிருக்கலாமே. அவன் பண்ண காரியத்தால நாம தினமும் செத்து செத்து பிழைக்க வேண்டியது இருக்கடா. ஆண்டவன் ஏன்டா இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. நிறுத்துறீங்களா? இதுக்கு எல்லாம் ஏன் தப்புதான். அந்த ஆள் பண்ண கேவலம் இன்னும் நம்ம குடும்பத்தை துரத்துதுன்னு தெரிஞ்சும் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண பாருங்க. தப்புதான், ஏன் தப்புதான், தப்புதான், எல்லாமே என்ன பண்ணி ரீடிங் நோட் பண்ணிக்கமா. நமக்கு ஏன் அந்த சோதனை? அவ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே. பாட்டி, உனக்கு எதுவும் ஆக கூடாது. நீ பத்திரமா திரும்பி வந்துரு பாட்டி. சும்மா எதுக்கு எல்லாரும் புலம்பிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது.